யாரு ஒன்பது நீங்க யாரு ஒன்பது எங்க போறீங்க யார் ஒன்பது ஒன்பது இப்பதான் மாட்ட முடியுமா பரவாயில்ல யார சொன்ன முதல்ல யார சொன்ன ஒன்பது நான் என்ன கேள்வி கேட்டேன் முதல்ல யார சொன்ன தாரகர் ஒன்பது சொன்ன ஆமா வந்தியா அப்பலாம் வந்தியா அப்பலாம் வந்தியான்னு ஒரு கேள்வி கேட்டேன் மற்ற மாதிரி அங்க ஏந்துடுறா பூசுங்கன்னா பூசு மாலை எடுத்துட்டு போயிட்டா இந்த ஊர்ல இப்ப எப்படி நேரம் வந்தீங்க வா பைசா வந்தா காலைல பாக்கலாம் ஓட சீக்கிரம் ஓடா தெரியுமா போன வருஷம் கொடுத்த அட்வான்ஸ் காசு கேட்டா அதனால என்ன அடிச்சான் வாங்க ஐயா என்ன மண்டபுரம் மயிர் வளர்த்துக்கிறேன் மண்டையில இப்ப மயிர் வச்சுதான் கூத்தாடியா பாக்குறாங்க. ஓ மண்டை மேல கொண்டு இருந்ததா கூத்தாடியா பாக்குறாங்க. மண்டை சொல்லுங்க, தவறா நினைக்காதீங்க. என்ன காரணம் நீங்க இப்ப கோச்சிக்கிறீங்க? என்ன 9 கேக்குறீங்க? காலகாரம் 9, மத்தகாரம் 9, பொட்டிகாரம் 9 என்று எங்கெல்லாம் பார்த்தா 9 தெரியல உனக்கு? 9 இல்லங்க, ஒரு மனிதனாக பிறந்து விட்டால், ஒரு ஆண்மகன், அதாவது ஒரு ஆடாக பிறந்து விட்டால், ஒரு ஆண்மகனாக பிறந்து விட்டால் 9 ஓட்ட துவாரங்கள் உண்டு. 9 துவாரங்களை கொண்டவன் ஒரு ஆண்மகன். ஒரு ஆண்மகன் அவனோட பையன் ஓடிச்சு வந்த 9 துவாரம் எங்க இருக்குது? அந்த 9 துவாரம் எங்க இருக்குது? இந்த 9 துவாரத்துல ஒரு துவாரம் வந்து அடைப்பு ஏற்பட்டு அடைந்தாலும் ஆண்கள் க்ளோஸ். எப்படா டியூப் பஞ்சரானா கூட தேய்ச்சி சொல்லிச்சு வச்சு ஒட்டிக்கலாம். ஆனா மனித பஞ்சரானா ஒரு இடத்துல ஒட்ட முடியாது. ஆண்களுக்கு 9 துவாரம். 9 துவாரம். அந்த துவாரம் எங்க இருக்குது? கண்ணு 2, மூக்கு 2, வாய் 2, மூக்குக்கு துவாரம் 2. அது அப்படி சொல்லு. அதுதான் மூக்கு 2. என்னடா மூக்கு 2? அம்மா பைபாஸ். நான் எங்க அடிக்கிறேன், எப்ப அடிக்கிறேன், எப்படி அடிக்கலாம் தெரியாது. சரிங்க. நினைக்கிற நேரத்துல இடத்துல அடிப்பேன் நானு. மூக்கு துவாரம் 2, துவாரங்கள் 2. எத்தனை சொல்லிக்கிறா? மொத்தம் 2 4 சொல்லிக்கிறேன். 4 சொல்லிக்கிறேன். ஆமா. வாய் 5. வாய் 5. வாயோட துவாரம் 5. 5. அப்புறம் என்ன சொல்லணும்? அப்புறம் என்ன எத்தனை இருக்குது? இன்னும் 4 இருக்குது. 4 இருக்குது. வந்து காது 2, செவி 2 துவாரம். முன்னாடி வாசப்படி 1, பின்னாடி வாசப்படி 1. அப்படின்னா என்னடா? சிறுநீர் கழிப்பது 1, மலம் கழிப்பது 1. அப்படின்னா உங்க அம்மால நீ என்ன பள்ளிவாசல் பண்ணணும் போலியா? யாருக்கும் வரவேற்பு வச்சுக்கிறேன். அதனால 9 துவாரம் கொண்டவன் ஒரு ஆண்மகன். இதுல வந்து ஒரு அழைப்பு ஏற்பட்டாலும் ஆண்கள் நீங்கள் க்ளோஸ். ஆமா, நாமெல்லாம் க்ளோஸ். ஆமா. பெண்களுக்கு சனம் அப்படி சொல்றாங்க. 11 துவாரம். ஆமா, அது 2 சேர்த்தா 11 துவாரம். 11 துவாரம். இத சொல்றதுக்கு தானே இப்படி போட்டு வச்சு நடக்குது. ஓ, அப்படி கிடையாதா? அதாவது இந்த பாடலை எழுதியவர் எப்படி எழுதிருக்காருன்னா, 9னா 9 நவ கிரகங்கள் 9.
கற்பகமான சபைக்கு கற்பகமான சபைக்கு அற்பறிவாளன் இச்சிறுவன் வணக்கம். எங்கள் கம்பெனியின் சார்பாக அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். வணக்கம். இதோட நாடகம் முடி போச்சு. அனைவரும் வீட்டுக்கு சென்றுவார்கள். செட்டிக்கார வேஷம் ஆனா மட்டும் நாடகம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச அறிவில் கவியாச்சு. ஓன் போட்டு முதலாளி வராங்க. என்ன ஜெயிக்கிறேன் நாடக துவக்கம். எந்த பக்கமோ நாடக துவக்கம். அதனால எங்கள் சார்பாகவும் எங்கள் கம்பெனி சார்பாகவும் முதற்கண் வணக்கம். வர வேண்டும். கூத்து அப்படின்னு கேக்குற. அதாவது என்ன 2 லைட் மரம் கட்டிக்கிறேன். ஏதோ போகஸ் லைட்டுகளை கட்டிக்கிறாங்க. முன்னாடி நம்ம லொட்டு போட்டு தட்டுறாங்க. ஆராய்ச்சி பண்ணு. இது என்ன லொட்டு போட்டு ஏய் சைலண்ட் சைலண்ட். ஏய் டேய் ஓகே. ஏய் ஏய் 60 80 100 இந்த பை சும்மா தான் இருக்குது. இந்த பை சும்மா தான் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு கிடையாது. எல்லாம் பின்னாடி வந்து கொடுக்குறோம். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் 2 லைட் கட்டிக்கிறீங்க. பின்னாடி யாரும் தூங்க கூடாது. லொட்டு போட்டு தட்டுறீங்களே அப்படின்னு கேக்குறேன். அப்பா தவறாக நினைக்க வேண்டாம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தை சேர்ந்த சென்னாக்குளம் சென்னாக்குளம் என்னும் நன்னகரிலே அதாவது மாசி மாதம் யாருக்கு உகந்த மாதம்? மாசி மாதம் யாருக்கு உகந்த மாதம்? பெரியாண்டவனுக்கு. மாசியா மாசி மாதம் யாருக்கு உகந்த மாதம்? அம்மனுக்கு. அதாவது மாசி மாதத்திலே மயான கோலம் கொண்டிருக்கப்படியான அதாவது அகோர ரூபத்தை கொண்டிருக்கப்படியான அங்காள பரமேஸ்வரிக்கு யாத்திரா செய்து அதோட விட்டால் பெருமதிராது என்று போரூர் நன்னகரிலே இருக்கப்படியான ஆமா ஸ்ரீ சத்யதேவி நகரை கொண்டு வந்து ஓரிரவு நாடகம். நாங்கள் எல்லாம் நாடக நடிகர்கள். நாடக நடிகரா நீங்க? கண்ணாடிக்காரர நாங்கெல்லாம் நாடக நடிகர். இப்ப எங்க தூக்கு மாட்டி கிளம்பிட்டேன்? ஏன்னு கேட்டா அட்வான்ஸ் கேட்ட கொடுக்க மாட்டேன். அதனால தூக்கு மாட்டிக்கலான்னு போறேன். நீங்க என்ன வேஷக்காரரு? நான் பெண் வேஷக்காரரு. ஆமா. உன்னை பார்த்தால ஊர்ல ஒரு நாளைக்கு 10 ராத்திரி தாமம் கொடுப்பாங்களா? ஆளவா பாப்ப நீ போன உடனே நாங்களாம் ஆணு வேஷக்காரரு. ஆமா எங்க கம்பெனியில் அசுர புகை சூரவேடம் நடந்தா சும்மா புயதி பறக்கும். நாடகம் பாப்போம். சூப்பரா நடக்கிற சூர வேஷம் ஒண்ணுமே நடக்க முடியாது. இப்படியே நடந்து 500 ரூபாய்க்குப்பா. என்ன இப்படி நடந்து நீ 500 ரூபாய்க்கா போனா உன்னை பூரா அரியா பசங்க ட்ரெயின் ரோடு தள்ளி விடுவாங்க. எதுக்குன்னு கேளு. எதுக்கு? அந்த கம்மங்கொல்லியில கவுதுர அது இருக்கு. கதுல இருக்குவா? அழகாக்கிற போயிடுவா. பார்த்து கிளம்ப நடையம்மா. என்ன எங்கெல்லாம் பார்த்தா கூத்தாடியா தெரியலையா? கூத்தாடி தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த கம்பெனி விட்டா வேற கம்பெனி கிடையாது இந்த ஊருக்கு. என்ன இல்ல கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் இந்த போரூர் கம்பெனி தான் வச்சுங்களா? இந்த கம்பெனி இந்த ஊருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. இந்த கம்பெனி ஆசான் இருக்கிறாரு. இந்த கம்பெனி ஆசான் இந்த ஊருக்கு செல்ல பிள்ளை. அதனால அவங்களுக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடித்தமான கம்பெனி. சரி பின்னா கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்க? இப்ப என்ன கேக்குறீங்க சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? வந்தாயே நீ யார்? உன் பேர் என்ன? எதுக்காக வந்துக்கிற? உன் ஊர் பேர் சொல்லுடியா?
வாங்க ஐயா வாங்க வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம் ஐயா வணக்கம் அன்பு வணக்கம். ஏமா மேற்கே சென்றால் கெட்டிக்காரன் கெட்டியக்காரன் எதுக்கு கெட்டிக்காரா எதுக்குமா ஆவ். சாப்பிட ஆமா நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்டேன் சாப்பாட்டுல கெட்டிக்காரன் சாப்பாடு அவர் யாரு மாத்தாரு அவர் எதுக்கு இங்க வந்துறாரு நானா கேட்டு வாங்குறான்டா நீ. அவர் கேட்க மாட்டாரா ஓடா குட்டி போட்டு நான் பசி காலையில ஆரம்பிடலாம் கெட்டியக்காரன் கெட்டிக்காரன் ஆமா. கிழக்கே சென்றால் தொப்பு முட்டாடி தொப்பை குத்தாடி வடக்கே சென்றால் பகவான் பவன். தெற்கே சென்றால் திருப்பு நடிகர் அப்படி தெரிஞ்ச விஷயம் ஆமாப்பா. மற்றும் bro, இந்த சமயத்தில் வர வேண்டுமானால் ஆ, மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் பிதா முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி. சாலவத்துல நண்டு நன்றி இல்லை. இந்த தாய் தந்தையா பாவித்து ஆ, இங்க வந்திருக்கேன் அப்பா அம்மா வணங்கு ஆ, வாங்க சொல்றேன். வந்தானா, வந்தனம் வந்த சனம் பூரா வீட்டுக்கு போய்விட்டால் காலையில புண்டு பானை இட்லி கிடைக்காது என் மோகன உனக்கு புண்டு பானை இட்லி கிடைக்காது யாரு உனக்கு யாருக்கா ஆ. இத்தனை ஆட்டக்காரர் இருக்கு நீ மட்டும் யார் கையில் போடுறவா? ஓய், என்ன சொன்ன? இது ஓய்யா வந்தனா வந்தனா வந்து காலு தெரியாம அவன் காலில் வந்தனா வந்தனா ஆ, வந்தா ஜனலாம் குந்தணும் குந்தனம் அப்படின்னு அப்படி சொல்லணும். நான் தான் சொன்னேன் நீ என்ன சொன்ன? ஆ. வந்தனா வந்தனம் ஆ. வந்தா ஜனலாம் போகணும் சொல்றேன். ஆமா ஆ. என்ன அது சொல்ற சொல்லமா சொல்லமா உனக்கு எங்க எடுத்து அங்கதான் இருக்கியா உனக்கு எங்க எடுத்து அங்கதான் இருக்கியா ஆமா இங்க அடிக்க மாட்டேன் யா. ஐயோ ஐயோ நீ வளரணும் பாரு போ நாளைக்கு உனக்கு குளுக்கோஸ் போய் நாங்க சொல்லணும் வந்தனம் உங்களால முடியல ஆள் பாட்டு வேலை செய்யும் போது அமைதியாக வந்தவரெல்லாம் அமைதியாக குந்தணும்
தாய் தந்தையை வணங்கி விட்டாச்சு. ஆமாம். அடுத்தபடியாக எத்தனை பேர் இருந்தாலும் ஆ. முக்கியமான ஆள் ஒரு ஆள் யாரு? மாட்டுக்கோன் தங்கை தங்கை அதை விட்டு திலநகர் திலநகர் ஒரு ஆட்டக்காரனை பெண்ணாகிறான். பெண்ணாகினார். கேட்டிலேயே பெண்ணி ஆ. கொட்டி மறுக்க பயன்படுத்தால் எல்லாம் 100 ரூபாய் மாற்றி வைப்பீங்க போல. இந்த 500 தாள் எங்க போச்சிருக்காரு ஆள் வரான்னு தெரிஞ்சு அப்படி மாற்றி வைப்பீங்க போல. சொல்லுங்க. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு திலநகர் இல்லையா? ஆ. மூலப்பொருளா இருக்குமே ஆ. விநாயகர் பெருமான். ஆ. ஆடுவோம், ஓடுவோம், உண்ணுவோம், உறங்குவோம், எதை எடுத்தாடுவோம், வா உங்க அக்கால ஈத்துட்டு ஓடுவோம். உதவி வாங்குவோம். வா ஓம். ஆ. என் பெருமையான ஆ. விநாயகரை வணங்கி வாங்கினால் நாடகம். அப்படியே ஆட்டம் வருங்க. பொன்னுட்டி பதாகா. ரெண்டு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? ஊர் கேட்கிற விட்ட மழை பொழிய வேண்டும். நாடு கேட்கிற நல்ல மழை பொழிய வேண்டும். தன்னவன கிராமம் புதுப்புற கிராமம் மாதம் பேர் மக்களுக்கு மாணிக்கம் யார் பிடிக்கிற வரவங்க படிக்க பாதுகாக்க வேண்டும். மற்ற வரம் நாடகம் பிறந்த நாடக மனக்களை என்னை காத்திருக்க வேண்டும். அப்படியா? ஆ. இந்த நாடகம் நடத்தி வைப்பேன் கண்மணி. இந்த மேடையில் அமர்ந்து பாதுகாக்கிறேன். அச்சமில்லாமல் பயமில்லாமல் நடத்து. கல்யாணிக மலவாணி சொந்ததி வாங்க ஐயா வாங்க வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம். வேண்டுமான தெய்வத்தை வேண்டி விட்டேன். வேண்டுமான வரப்பிரசாதத்தை வாங்கி விட்டேன். நாடகத்தை சொல்ல வேண்டியதான் தலை வேலை சொல்ல வேண்டியதான். அம்பாள் தருவது ஊராருடைய விருப்பத்தின் பிரகாரம் இந்த இரவு அங்காளருடைய அம்மனுக்காக மாயான கொள்ளையை முன்னிட்டு இந்த இரவு நடத்த முடியாத நாடகம். நாடகம் பாரு நாடகம் யாரு போச்சு சொல்லுங்க சொல்லுங்க. இது நடத்த முடியாத நாடகம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதேனல் லாபம் இந்த மாதிரியே வரும். அலைகண்டாசூரன் தலைகண்டாசூரன் சம்மாரம் என்னும் அலைகண்டாசூரன் தலைகண்டாசூரன் சம்மாரம் என்னும் அங்காளம்மனுடைய மகத்துவம். அங்காளம்மனுடைய மகத்துவம். ஆமா பெரியாரி அம்மன் மகத்துவம். இந்த நாடகத்திற்கு அலைகண்டர் அலைகண்டாசூரன் தலைகண்டாசூரன் நாடக கொண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் தேவர்களுக்கு திண்டாட்டம். இந்த நாடகத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இது பல குற்றங்கள் இருந்தாலும் பற்பல குற்றங்கள் இருந்த போயிலும் தங்கள் வீட்டு பிள்ளையை ஒரு குற்றம் செய்து விட்டால் ஒரு தவறுகள் செய்து விட்டால் எப்படி அடித்து நல்லா காலங்களை வச்சு குத்துன்னு குத்துறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் யாராவது தவறு செய்தால் எங்க வாத்தியார வச்சு குத்துமா இருக்கிறது. அம்மா அடிக்கும் வாத்தியார
எப்படி மனம் பறித்து உங்கள் பிள்ளையை பாதுகாக்கிறீர்களோ அதே போன்று இந்த 16 பிள்ளையை உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து எங்களை பாதுகாக்குமாறு சபாவளக்கம் சேர்த்து இந்த நாடகத்திற்கு கதாபாத்திரம் அர்ப்பண தேவகுலத்தை அர்ப்பண அமராவதி தேவகோபால் தர்பார் அவரால் கதை வேந்தர் தர்பார்